நீங்க வாஷிங் மிஷின்ல துணியை போட்டு எடுக்கும்போது இந்த மாதிரி துணியில சேர் ஓட்டிட்டு வருதா, அப்ப முதல்ல இதை பண்ணுங்க. வாஷிங் மிஷினோட பல்சேட்டர் ஓபன் பண்ணா இந்த அளவுக்கு அழுக்கு சேர்ந்து போயிருக்கு. அப்படியே இன்னும் கொஞ்ச நாள் விட்டா வாஷிங் மிஷினே கூட வீணா போயிடும் சொன்னாங்க. இந்த மிஷின் வாங்கி நான் 2 இயர்ஸ் இருக்கும். வெறும் ஃபில்டர் மட்டும் அடிக்கடி ஓபன் பண்ணி கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட துணி ரொம்ப அழுக்கு போகாது. அது மட்டும் இல்லாம துணியில சேரா ஓட்டி வரும். நான் அதை கேர்லெஸ்ஸாவே விட்டுட்டேன். சரி, நமக்கு தான் ஏம்ஸ் இருக்கே, நம்ம ஒரு வாட்டி சர்வீஸ் பண்ணிடலாம்னு சொல்லி டெக்னீஷியனை வர சொல்லியிருந்தேன். அவங்க கிட்ட நான் துணியில ஒழுங்கா அழுக்க போக மாட்டேது, சேரா ஓட்டிட்டு வருது சொல்லியிருந்தேன். அவங்க உடனே பண்ண விஷயம், இது வரைக்கும் இந்த பல்சேட்டர் ஓபன் பண்ணி க்ளீன் பண்ணிருக்கீங்களா கேட்டாங்க. நாங்க இது வரைக்கும் பண்ணது இல்லைன்னு சொன்னோம். அப்போ அதுதான் பிரச்சனையே சொல்லிட்டு ஓபன் பண்ணாங்க. ஆனா அவங்க எவ்வளவு ட்ரை பண்ணியும் அது ஓபன் பண்ண முடியல, ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அது ஓபனே பண்ணாங்க. பார்த்த உடனே நானே ஷாக் ஆயிட்டேன். அவ்வளோ அழுக்கு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம மிஷின்ல தண்ணி நின்னுட்டே இருந்துச்சு. அதுக்கு காரணம் பைப் லைன் வந்து ஹைட்டா போயிட்டு மிஷின் கீழே இருந்துச்சுன்னா இந்த ப்ராப்ளம் வரும் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க பிரஷ் வச்சு தேய்ச்சி பார்த்தாங்க. ரொம்ப வருஷம் அழுக்குனால போக மாட்டேங்குச்சு. அப்புறமேலுக்கு ஸ்டீல் ஸ்க்ரப்பை வச்சு தேய்ச்ச பிறகுதான் அழுக்கெல்லாம் போச்சு. அப்புறம் ஃபுல்லா வாட்டர் வாஷ் பண்ணிட்டாங்க. அப்புறம் பல்சேட்டரை எடுத்து தனியா பிரஷ் வச்சு க்ளீன் பண்ணியிருந்தாங்க. பாத்ரூம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மிஷின்ல எவ்வளவு சேர் இருந்திருக்கும் அப்படின்னு. தான் முடிஞ்சிச்சு. ஃபுல்லா க்ளீன் பண்ணி எடுத்த அப்புறம் அதை ப்ராப்பரா ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஏஎம்சி போட்டுருக்காங்க. இந்த மாதிரி 6 months ஒன்ஸ் டெக்னீஷியனை கூப்பிட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. போடாதவங்க இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்களே கூட 6 months ஒன்ஸ் க்ளீன் பண்ணிக்கோங்க. நான் எல்ஜி மிஷின் யூஸ் பண்றதுனால மிஷின் ட்ரம் கிளீனிங்க்கு எனக்கு இந்த பவுடர் சஜஸ்ட் பண்ணாங்க. 2 months ஒன்ஸ் இந்த பவுடர் நம்ம போட்டு ட்ரம் க்ளீன் பண்ணி வச்சுட்டோம்னா இந்த அளவுக்கு சேர் சேர்ந்திருக்காது அப்படின்னு சொன்னாங்க. அமேசான்ல டூப்ளிகேட் பவுடர் கூட சேல் பண்றாங்களாமா. ஒரிஜினல் பேக்கெட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். மேல வந்து எல்ஜி ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு பாருங்க. டெக்னீஷியனே எனக்கு இந்த லிங்க் கொடுத்துட்டு போனாரு. உங்களுக்கு வேணும்னா நான் கம்யூனிட்டி போஸ்ட்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க.